யாரப்பா அது? மாணிக்கம். மாணிக்கம் மேல இருக்கிறாயா? கூப்பிடப்பா, லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா பாதி, இதுக்கு முந்தி சர்க்கஸ் கம்பெனில பார் விளையாண்டுட்டு இருந்தியா? எனக்கு எல்லா விளையாட்டும் இங்கதான்யா. இது என்ன சர்க்கஸ் கம்பெனியா, ஒர்க் ஷாப்பா? அதெல்லாம் எதுக்கியாயோ? ஏயா லெட்டர்னு சொல்லி எங்க? அட பாவி, ஒன்ன பிடிக்க போறேன்னு சொல்லி எல்லா லெட்டரும் கீழே விழுந்துருச்சுடா. மாணிக்கம் எங்க? யார் நீ? நான் தாயா மாணிக்கம். முண்டா முண்டா, முதல்ல சொல்லப்படாது. குடிச்சுக்கிட்டு இருக்கேன், வசதியா படுத்துக்கிட்டு இருக்கிறியா? கொஞ்சம் புடிச்சுக்கியா? எலை ஏன் நீ கையுமா இருக்க? நான் என்ன போஸ்ட் ஓட்டுவேனா, போஸ்ட் மேனா? இறங்கினா கூட விட்டுருவேன். ஐயோ விட்டுறாதையா. இறங்கினதுக்கு அப்புறம் ஏடி கொஞ்சம் ஓரமா சாச்சி வச்சிரு. நானு ஆமாயா. ஏடி மேல ஏறிக்கலாம் ஆளுகளப்ப. இங்க கொண்ட அதையா என்ற உனக்கு அந்த உத்தியோகம். இந்த கையெழுத்த போடு. நீயே போட்டுக்கியா? கடா பாவி, 7 வருஷம் நான் உள்ள போனேன்டா. எனக்கு கையெழுத்து போட முடியாதியா? கை சுடிக்கிறா? ஐயா எழுத படிக்கவே தெரியாதியா? தெரியாதா? மூக்கு மோரையாவது சுத்தமா இருக்க, ஒத்தி எடு. ஏய், என்ன கோயில் பிரசாதமா கண்ணுல ஒத்திக்கிறத? வெள்ள நேட்டா, கட்ட வெள்ள நேட்டு. யோ இப்படி வாயா. யாரப்பா இது? ஒரு கோணப்ப ஒரு இங்க இருந்து அங்க வர்றோம், இங்க இருந்து அங்க போறோம். பரட்டி எடு. இதுலயா? வேற எதுல? முகத்திலயா? எப்படியா? அட போயா. ஏண்டா புரட்டுற லட்சணமா இது? போஸ்ட் ஆபீஸ்ல என்ன புரட்டிடுவானடா? ஐயோ, நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒருத்தன் கடுதாசி எழுதுறான், அதை வேற கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு. இந்த கடுதாசி அறிவு வேணும், சொல்றவனுக்கு வேணும். அரே என்னடா சொன்ன? எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு தெரியுமில்ல. வெறும் காயத்தை கொடுத்துட்டு போயிட்டா யார் படிக்கிறது? போஸ்ட்மேன் தபால கொண்டாந்து தான் கொடுப்பான். படிக்கிறதுக்கு ஒரு ஆள் சம்பளத்துக்கு வச்சுக்கோ. நீயே இருந்துக்கியா? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எனக்கு சம்பளம் வேற கொடுக்குறியா? படிச்சு காமியா. மரியாதையா கேள்றா. அப்படி கொண்டா. அப்படி மெக்கானிக் மாணிக்கம், நம்பர் 22, கண்ணன் காரேஜ், சென்னை 26. கவரியா படிக்க சொன்ன உடனே உள்ள போயா. உள்ள நீ என்னத்த கொடுத்து கிழிக்க போறியோ? உள்ள வேற போகணும், வெளியில வர வரணும்ன்ற. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா. அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருந்தாலும் என்ன எழுதியிருக்கேன்னு படியா. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா எழுதுவது உனக்கு இல்லடா, கோயிலுக்கு. ஐயோ, அவ என்ன தெய்வமா நினைச்சு எழுதியிருக்கிறா. ஓஹோ, மெக்கானிக் தெய்வம் புதுசா இருக்க. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா எழுதுவது. மாணிக்கம், அதுல பாரு, 1942 ஏரிக்கரை மேல நிப்பேன், எங்களவ ஓடி வருவாவார் ஓட்டம், கண்கொள்ளா காட்சி. ஏரிக்கரையில ஓடினோட விடுங்க, கவர்ல இருந்து வந்தாலே அவ என்ன ஆனா? கவரை விட்டு வெளியில வந்திருக்கா. தங்களை சந்திக்க முடியாமல் தவிக்கிறேன். இதே மாதிரி தான் மாணிக்கம், 3 மைலுக்கு அந்த பக்கம் நிப்பேன், ஓட்டமா ஓடி வருவா பாரு. ஐயோ, ஒரே ஓட்டப்பந்தய காதலா இருக்குது. இத படிங்க. தமயந்திக்கு ஓர் அன்னம், ராமனுக்கு ஓர் அனுமான், தூதுக்கு உதவியது, எனக்கு யாருமே இல்லை. அனாதையா? அனாதையா இருந்தா தான் பரவாயில்லையே, எப்போ விஷயம் முடிஞ்சிருக்குமே. மேல இந்த கடிதம் நான் விடும் தூது, எங்க அப்பா முன்கோபி, முரட்டு ஆசான். அதுல பாரு மாணிக்கம். ஐயோ, மறுபடியும் 1942 43 நினைக்கிறேன். மாரியம்மன் திருவிழா நடக்கு. மதில் மேல ஏறி குதிச்சு மீனாட்சி அருவாளோட அப்ப வந்தான் பாரு. ஓடி இருக்கும் பாரு ஓட்டம், என் முட்டி தேஞ்சு இன்னும் சரியா. மேல அத்தான் என்னடா இது, தெய்வத்தில இருந்து அத்தானுக்கு வந்துட்டா. நாளை மாலை 5 மணிக்கு எலியட் பீச்சில் சந்திப்போம், காத்திருப்பேன். பார் 4:30 மணிக்கெல்லாம் போ, பாவம் காத்திருப்பாங்க. நான் போக மாட்டேன், அவங்க அப்பா வெட்டுக்கத்தியோட நிப்பானே. ஏண்டா கோழை காதலிச்ச? நான் வர்றேன், உன்னை கூட்டிட்டு போறேன். அவ அப்பனை நான் பாத்துக்கிறேன். பொண்ணை நான் பாத்துக்கிறேன். வர்றேன். 5 மணி, அப்பா அருவாள், போஸ்ட்மேன் துணை. கடவுள் தான் காப்பாற்றணும்.